ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இரும்பு சத்து குறைபாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இரும்பு சத்து அதிகம் நிறைஞ்ச ஃபுட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட ஸ்பான்சர் genreviews.online. genreviews.online is one of the review portals. ஓகே, நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடியோல ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான ஒரு இரும்பு சத்து பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இரும்பு சத்து பற்றாக்குறையை போக்க இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒண்ணு. இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது நீங்கள் உடல்நல பாதிப்புக்கு ஆளாக வாய்ப்பு உள்ளது. எனவே இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. இரும்பு சத்து என்பது நம் உடலுக்கு மிகவும் இன்றியமையாத ஊட்டச்சத்து. இரும்பு சத்து குறைபாட்டால் ஏராளமான மக்கள் அனீமியா என்ற இரத்த சோகையால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த இரும்பு சத்து தான் நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவு இந்த இரும்பு சத்து தான் நம்முடைய உடம்புல ஹீமோகுளோபின் அளவுகளை அதிகரிப்பதற்கு உதவுகிறது. நம்முடைய ரத்தத்துல இரும்பு சத்து அளவானது 11 இருந்து 15 கிராம் லிட்டர் இருக்க வேணும். இரும்பு சத்து நம் உடல்ல மிகப்பெரிய வேலைகளை செய்து வருது. நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், உடல் வெப்பநிலையை சீராக வைக்கவும், சீரான உறுப்புகள் சரியாக செயல்படவும் உதவுது. கருவுற்ற பெண்களுக்கு இரும்பு சத்து மிகவும் அவசியம். கருவில் வளரும் குழந்தையின் வளர்ச்சிக்கும் இது உதவுது. இது குழந்தையோட போஷாக்கையும் ஆக்சிஜனையும் வழங்குது. இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு பெரும்பாலும் உதவுது. எனவே நம் உணவில் இரும்பு சத்து பெறுவது மிகவும் அவசியம். அந்த வகையில் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் என்னென்னு பார்த்தோம்னா, கீரைகள், பழங்கள், நட்ஸ் வகைகள், பருப்பு வகைகள், விதைகள், அதாவது பூசணி விதை, சூரியகாந்தி விதை, ஆளு விதை போன்ற இதுல எல்லாம் இரும்பு சத்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அசைவ உணவுகள், சிக்கன், கல்லீரல், இதுல எல்லாம் இரும்பு சத்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி டார்க் சாக்லேட்டும் உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தையும் ஆன்டி ஆக்சிடென்ட்டையும் தருது அப்படின்ட்டு பல ஆய்வுகள்ல சொல்லப்படுது. எனவே ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்க இந்த இரும்பு சத்து உணவுகளை நம் அன்றாடம் எடுத்துக்கொள்வது நமக்கு சிறந்த ஆரோக்கியத்தை வழிவகுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரி நம்ம வீடியோல நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல தகவல்கள் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.